ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தினரின் அத்துமீறலால் தொடர்ந்து பதற்றம் நிலவும் சூழலில் ஞாயிறன்று இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டு விரட்டியடித்தனர். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்களில் ஈடுபட்டு வருவது தொடர்கதையாக நடந்து வருகிறது. சனிக்கிழமை நள்ளிரவில் பூஞ்ச் மாவட்ட எல்லைக்கோட்டில் உள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பதிலுக்கு இந்திய ராணுவத்தினரும் சரமாரியாக சுட்டனர். சில மணி நேரத்துக்கு நீடித்த இந்த சண்டையில் இரு தரப்பிலும் யாரும் பலியானார்களா என்ற விவரம் தெரியவில்லை. பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தாக்குதல் நடத்தி வருவதை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயற்சிக்கின்றனர். அந்த வகையில் ஞாயிறன்று அதிகாலை 2:30 மணிக்கு குப்வாரா மாவட்டத்தில் உள்ள கெரான் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் பயங்கரவாதிகள் நடமாடுவதை கண்ட இந்திய ராணுவத்தினர் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பதிலுக்கு பயங்கரவாதிகளும் சுட இரு தரப்புக்கும் 3 மணி நேரத்துக்கும் மேலாக துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. இறுதியில் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள் ராணுவத்தினர் விரட்டியடித்தனர். போர் நிறுத்த மீறல் என்ற போர்வையில் இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்யும் முயற்சிகளை அனுமதிக்க மாட்டோம் என்று ராணுவ உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். குப்வாரா மாவட்ட எல்லையில் பயங்கரவாதிகள் சுற்றித் திரிவதாக தகவல் கிடைத்துள்ளதால் தேடுதல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 மாதங்களில் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற 28 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றதாகவும் ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் 2 தினங்களுக்கு முன் இந்திய ராணுவம் அறிவித்தது. கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு மாற்றாக புதியவர்களை இந்தியாவுக்குள் அனுப்ப பயங்கரவாத இயக்கங்கள் தீவிரமாக முயற்சித்து வருவதால் பதட்டம் நீடிக்கிறது.